வணக்கம். எல்லாரும் இப்போ பேசிட்டு இருக்கிற அந்த ஆர்ஏஜி அப்படின்னா என்னன்னு நீங்க யோசிச்சிருக்கீங்களா? அப்போ நீங்க சரியான இடத்துக்கு தான் வந்திருக்கீங்க. ஏஐ உலகத்துல இது ஒரு ரொம்ப ரொம்ப முக்கியமான கான்செப்ட். சரி வாங்க, இத பத்தி இன்னும் விரிவா பார்க்கலாம். வாங்க, இந்த ஒரு முக்கியமான கேள்வியில இருந்து ஆரம்பிக்கலாம். ஒரு ஏஐ மாடல் இன்டர்நெட்ல இல்லாத உங்க கம்பெனியோட பிரைவேட் டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் படிச்சு அதுல இருந்து எப்படி பதில் சொல்ல முடியும்? இந்த புதிருக்கு விடைதான் ராக். இத ரொம்ப சிம்பிளா புரிஞ்சுக்கணும்னா ஒரு ஓபன் புக் எக்ஸாம்னு நினைச்சுக்கோங்க. பரீட்சை எழுதும்போது நம்ம எல்லாத்தையும் மனப்பாடம் பண்ணலனாலும் புக்ஸையும் நோட்ஸையும் பார்த்து சரியான பதிலை எழுத முடியும் இல்லையா? அதே மாதிரி தான் ஆர்ஏஜி ஒரு லாங்குவேஜ் மாடலுக்கு உதவுது. இப்போ ஒரு சாதாரண லாங்குவேஜ் மாடலுக்கும் ஆர்ஏஜி பவரோட இருக்கிற மாடலுக்கும் என்ன வித்தியாசம் பார்க்கலாம். சாதாரண மாடல் அதுக்கு என்ன சொல்லி கொடுத்தாங்களோ அதை மட்டும் ஞாபகம் வச்சிருக்கிற ஒரு ஸ்டூடெண்ட் மாதிரி. ஆனா ஆர்ஏஜி இருக்கிற மாடல் தேவைப்படும் போது சரியான புக்கை திறந்து பார்த்து ரொம்ப துல்லியமா பதில் சொல்ற ஒரு பிரில்லியன்ட் ஸ்டூடெண்ட் மாதிரி. அதோட அறிவு ஒரு தேதியோட நின்னு போகாது. அதுக்கு அப்பப்ப கிடைக்கிற புது தகவல்களையும் பயன்படுத்திக்க முடியும். ஆர்ஐஜியை பத்தி இன்னும் ஆழமா பார்க்கறதுக்கு முன்னாடி அதை பத்தி பரவலா இருக்கிற ரெண்டு பெரிய தப்பான கருத்துக்களை முதல்ல சரி பண்ணிரலாம். இது ரொம்ப முக்கியம். முதல் கட்டுக்கதை, ஆர்ஏஜி இஸ் டெட். அதாவது ஆர்ஏஜியோட காலம் முடிஞ்சிடுச்சுன்னு சொல்றது. இது சுத்த பொய். ஆரம்பத்துல சில பிரச்சனைகள் இருந்தது உண்மைதான். அதனால சில பேர் இது ஒர்க் அவுட் ஆகாதுன்னு சொன்னாங்க. ஆனா உண்மை என்னன்னா ஆர்ஏஜிங்கிறது ஒரு சிங்கிள் டெக்னாலஜி கிடையாது. அது ஒரு ஆர்கிடெக்சரல் பேட்டர்ன். அது ஆரம்பத்துல இருந்த பிரச்சனைகளை சரி பண்ணி தன்னைத்தானே அப்டேட் பண்ணிக்கிட்டு இப்ப இன்னும் பவர்ஃபுல்லா வளர்ந்துட்டு இருக்கு. ரெண்டாவது கட்டுக்கதை, இப்போ இருக்கிற ஏஐ மாடல்ஸ் ஒரே நேரத்துல ஒரு முழு புக்கையே படிக்கிற அளவுக்கு பவர்ஃபுல்லா இருக்கு. இதுதான் நம்ம கான்டெக்ஸ்ட் விண்டோன்னு சொல்றோம். இவ்ளோ பெரிய கான்டெக்ஸ்ட் விண்டோ இருக்கும்போது இனிமே ஆர்ஏஜி எதுக்குன்னு சில பேர் கேக்குறாங்க. கேட்கறதுக்கு இது கரெக்ட் மாதிரி தான் தோணும். ஆனா யோசிச்சு பாருங்க, ஒரு சின்ன கேள்விக்கு பதில் சொல்ல 1,00,000 வார்த்தைகள் ஏஐக்கு கொடுக்கறது எவ்வளோ செலவாகும், எவ்வளவு நேரம் எடுக்கும். அது மட்டும் இல்லாம தேவையில்லாத தகவல்கள் அதிகமா இருந்தா மாடலே குழம்பி போய் தப்பான பதில கொடுத்துரும். ஆனா ஒரு நல்ல ஆர்ஏஜி சிஸ்டம் சரியான தகவலை மட்டும் கரெக்டா அடுத்து தர்றதால அது எப்பவுமே வேகம், செலவு, துல்லியம் இது எல்லாத்துலயுமே பெஸ்டா இருக்கு. சரி, இவ்ளோ சொல்றோமே, இந்த டெக்னாலஜி பேக்ரவுண்ட்ல நிஜமா எப்படி வேலை செய்யுது? வாங்க ஒரு குவிக் லுக் பார்க்கலாம். இதுல 3 முக்கியமான ஸ்டெப்ஸ் இருக்கு. முதல்ல உங்ககிட்ட இருக்கிற எல்லா டாக்குமெண்ட்ஸையும் சங்கிங் மூலமா சின்ன சின்ன துண்டுகளா உடைப்பாங்க. ரெண்டாவதா எம்பெட்டிங்னு ஒரு ப்ராசஸ் மூலமா ஒவ்வொரு துண்டோட அர்த்தத்தையும் கம்ப்யூட்டருக்கு புரியுற மாதிரி நம்பர்ஸா, அதாவது ஒரு மேத்ஸ் கோடா மாத்துவாங்க. இதைத்தான் வெக்டர்னு சொல்றோம். கடைசியா இந்த வெக்டர்கள் எல்லாத்தையும் வெக்டர் டேட்டாபேஸ்னு சொல்ற ஒரு ஸ்பெஷல் லைப்ரரியில சேமிச்சு வைப்பாங்க. இப்போ மேஜிக் பாருங்க. நீங்க ஒரு கேள்வி கேட்கும்போது உங்க கேள்வியும் அதே மாதிரி ஒரு வெக்டரா மாற்றப்படும். அதுக்கப்புறம் சிஸ்டம் என்ன பண்ணுனா உங்க கேள்வி வெக்டரோட ரொம்ப பக்கத்துல இருக்கிற டாக்குமெண்ட் வெக்டர் எதுன்னு நொடி பொழுதுல கண்டுபிடிச்சு எடுத்துட்டு வந்துடும். இதுக்கு பேர் தான் ரெட்ரீவல் ப்ராசஸ். ராக் அப்போல இருந்து இப்போ வரைக்கும் ஒரே மாதிரி இல்ல. அது காலத்துக்கு ஏத்த மாதிரி புது புது பிரச்சனைகளை தீர்க்கறதுக்காக தன்னைத்தானே அப்டேட் பண்ணிக்கிட்டு வந்திருக்கு. அதோட பரிணாம வளர்ச்சிய பார்க்கலாம் வாங்க. முதல்ல வந்தது சிம்பிள் ஆர்ஏஜி. இது ரொம்ப பேசிக். கேள்வியை வாங்கும், சம்பந்தப்பட்ட தகவலை எடுக்கும், ரெண்டையும் ஒன்னா சேர்த்து மாடலுக்கு அனுப்பி பதில வாங்கி தரும். இது ஆர்ஏஜியோட ஹலோ வேர்ல்ட் வெர்ஷன் மாதிரி. சின்ன சின்ன டெஸ்டிங் இருக்கு, ஓகே. ஆனா நிஜ உலகத்துல பெரிய லெவல்ல யூஸ் பண்ண முடியாது. அதுக்கடுத்து வந்தது கரெக்டிவ் ராக். இது ஒரு படி மேல போய் சிஸ்டம் எடுத்த தகவல் சரியில்லை, இல்ல சம்பந்தமே இல்லாம இருக்குன்னு தோணுச்சுன்னா அது தன்னோட தேடலை தானே சரி செஞ்சுக்கும். தேவைப்பட்டா இன்டர்நெட்ல கூட தேடி பெட்டரான பதில கண்டுபிடிக்கும். இது ஒரு குவாலிட்டி கண்ட்ரோலர் மாதிரி வேலை செய்யும். இப்ப நாம இருக்கிறது ஏஜென்டிக் ஆர்ஏஜி காலத்துல. இதுதான் லேட்டஸ்ட் அண்ட் கிரேட்டஸ்ட் டெக்னாலஜி. இதுல லாங்குவேஜ் மாடல் ஒரு சூப்பர்வைசர் மாதிரி வேலை செய்யுது. ஒரு கேள்வி வந்ததும் அதுக்கு பதில் சொல்ல தகவலை தேடணுமா, ஒரு கணக்கு போடணுமா, இல்ல வேற ஏதாவது வேலையை செய்யணுமான்னு ஒவ்வொரு ஸ்டெப்பையும் அதுவே யோசிச்சு முடிவு பண்ணும். இது நிஜமாவே ஒரு பகுத்தறியும் என்ஜின். அதனால ஆர்ஏஜியை வெறும் ஒரு சின்ன ஃபீச்சர்னு நினைச்சிடாதீங்க. இது ஏஐ எப்படி யோசிக்குது, எப்படி பதில் சொல்லுதுங்கிறதையே மாத்திர ஒரு அடிப்படை தொழில்நுட்பம். இந்த துறையோட எக்ஸ்பர்ட்டான ஐஸ்வர்யா சீனிவாசன் சொல்ற மாதிரி முழு ஏஐ துறையும் இந்த ஏஜென்டிக் ஆர்ஏஜி திசையை நோக்கி தான் நகர்ந்துகிட்டு இருக்கு. இந்த ஒரு வாக்கியமே போதும் இதுதான் ஏஐயோட ஃபியூச்சர்னு சொல்றதுக்கு. சரி, சுருக்கமா சொல்லணும்னா இதுல இருந்து நீங்க கண்டிப்பா ஞாபகம் வச்சுக்க வேண்டிய விஷயங்கள் இதுதான். ஆர்ஏஜி ஏஐக்கு உங்க பிரைவேட் டேட்டாவை ஆக்சஸ் பண்ற சக்தியையும் ஒரு லாங் டர்ம் மெமரியும் கொடுக்குது. இது ஏஐ சொல்ற பதில்களை ரொம்ப நம்பகமானதா மாத்துது. இன்னைக்கு நீங்க பார்க்குற எல்லா பெரிய கம்பெனி ஏஐ அப்ளிகேஷன்ஸுக்கும் இதுதான் பேஸ். இதோட எதிர்காலம் தானா யோசிச்சு செயல்படுற ஏஜென்டிக் ஏஐ தான். ராக் வெறும் தகவலை தேடி தர்ற ஒரு டூல் மட்டும் இல்ல, அது பகுத்தறிஞ்சு செயல்படுற ஏஐக்கான ஒரு என்ஜின்.
இப்போ கேள்வி உங்ககிட்ட தான். இவ்வளவு சக்தி வாய்ந்த இந்த டெக்னாலஜியை வச்சு நீங்க என்ன மாதிரியான புதுமையான பிரச்சனைகளை தீர்க்க போறீங்க? யோசிச்சு பாருங்க.